ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி செஷன். ஸோ நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். இனிமேல் டெய்லி 5 minutes, ஓகேவா? டெய்லி 5 minutes உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்கிற முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஒரு 5 நிமிஷம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுல இருந்து கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்ல கட்டாயம் இதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி சில செலக்டட் டாபிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டான்ஸா இருக்கட்டும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா இருக்கட்டும், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்ல வின்னர்ஸ்ல அதெல்லாம் வென்யூஸ் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இது ரிலேட்டடா நம்ம வந்துட்டு டெய்லி 5 நிமிஷம், ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா நம்ம இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸை கொண்டு போலாம் நான் இருக்கேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு தடவை ட்ரையல் பண்ணேன், பட் அதுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, அதனால ஸ்டாப் பண்ணேன். பட் இப்போ நமக்கு எக்ஸாம் பக்கத்துல வரும் அப்படிங்கறதுனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி 5 minutes மோஸ்ட் 100% இதுல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாபிக் தான் நான் எடுத்துட்டு வர போறேன். சரியா? இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரெகுலரா உங்களுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாம இது சைடு பை சைடு நான் அந்த மேஜரா ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணிட்டு இருக்கேன்ல, பெஸ்ட் கண்டென்ட், கம்ப்ளீட் கண்டென்ட்டோட அது உங்களுக்கு சைடு பை சைடு வந்துடும். சரி, அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பட் நிறைய பேர் கேட்டதுனால நிறைய பேர் வந்து என்னன்னா, கொஞ்சம் வீடியோட லென்த் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி படிக்கலாம், நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ்ல இதை போடலாம். ஷார்ட்ஸ்ல வந்து நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஷார்ட்ஸ்னா அந்த நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தோட முடிஞ்சிடும், அதோட போயிடுவீங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்றது, இதை நீங்க உங்க நோட்ல தனியா கூட எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா நோட் போட்டு எழுதுனா கூட இந்த நீங்க ஒரு 10 நாள் 30 நாள் முடியும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டா பெஸ்ட் கம்ப்ளீட் 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? 100 இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக் ஜிகே பாயிண்ட்ஸ் நீங்க நோட் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோங்கிறத பாக்கலாம். ஓகே, 5 நிமிஷம் டெய்லி, ஓகேவா? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த முக்கியமான ஸ்டாட்டிக் போர்ஷன் கவர் ஆகும். ஓகே, அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த கதக் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் இருக்கும். இது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல கரனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல ஒரு 4 கரனா பத்தி பார்க்கலாம். லக்னோ, ஜெய்ப்பூர், பனாரஸ், ராய்கர். ஓகே, இந்த 4 கரனா வச்சுட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதோட ஃபவுண்டர்ஸ், அதோட முக்கியமான எக்ஸ்போனன்ட்ஸ் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லக்னோ கரனாவோடது. ஓகே, லக்னோ கரனா. கதக் அப்படின்னாலே வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல தான் வரும். சரியா? நார்த்லயும் குறிப்பா யூபில வரும். சரியா? கதக் அப்படிங்கிறது. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் லக்னோ. ஓகேவா? லக்னோ கரனா அப்படிங்கிறது அதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பிரசாத். யாரு? லக்னோ கரனாவோட ஃபவுண்டர் ஈஸ்வரி பிரசாத். அதுக்கப்புறம் அதோட நோட்டபிள் எக்ஸ்போனன்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிர்ஜு மகராஜ், சம்பு மகராஜ், லட்சு மகராஜ். இந்த மகராஜ் 3 பேருமே யாருதான், எந்த நாட்டு சார்ந்தவங்க தான்? லக்னோ சேர்ந்தவங்க தான். ஓகேவா? லக்னோ அப்படின்னாலே இந்த 3 மகராஜ், அது கூட சேர்ந்து அந்த ஈஸ்வரி பிரகாஷ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எனக்கு வந்து ஷார்ட்கட் சொல்றது பிடிக்காது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நான் ஷார்ட்கட் வேல போகவே மாட்டேன். ஓகே, நான் வந்து அங்க டீடைல்டு மட்டும் தான் கொடுப்பேன். என்கிட்ட ஷார்ட்கட் தயவு செய்து என்னது கமெண்ட்ல ஷார்ட்கட் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஓகே, எனக்கு அது வரவும் வராது, நான் அப்படி வச்சு படிக்கவும் மாட்டேன். மேக்ஸுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் மெத்தட். இங்க நீங்க எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்க முடியும், எவ்வளவு டான்ஸ்க்கு படிக்க முடியும். ஓகே, ஃபோக் டான்ஸுக்கு வேணா ஒரு சிலதுக்கு வச்சுக்கலாம். மத்த எல்லாத்துக்கும் எப்படி எத்தனை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு ஷார்ட் கட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு கதையை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, நான் அதனால தயவு செய்து கேட்டுக்கிறேன், ஷார்ட்கட் மட்டும் கேட்டுறாதீங்க. ஓகேவா? சோ லக்னோ கரனா யாரு? ஈஸ்வரி பிரசாத். அண்ட் அதோட ஃபவுண்டர் எக்ஸ்போனன்ட்ஸ் யாரு? பிர்ஜு, சம்பு அண்ட் லட்சு மகராஜ். ஓகேவா? இவங்க 3 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜெய்ப்பூர் கரனா. ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது பானாஜி, அந்த ஜே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம், பானுஜி. ஓகே, ஜெய்ப்பூர் பானுஜி. ஜெய்ப்பூர் கரனாவோட ஃபவுண்டர் யாரு? பானுஜி. ஜெய்ப்பூர் கரனாவோட நோட்டபிள் எக்ஸ்போனன்ட்ஸ் குண்டன்லால், கங்காணி, ரோஷன் குமாரி, துர்காலால். ரோஷன் குமாரி, துர்காலால். லால்னு வருது. குண்டன்லால், துர்காலால், கங்காணி. ஓகேவா? கங்காணி, ரோஷன் குமாரி, இவங்க தான் எது? ஜெய்ப்பூர் கரனாவோடது. அடுத்து பாத்தீங்கன்னா பனாரஸ் அல்லது வாரணாசின்னு சொல்லக்கூடியது. ஓகே, வாரணாசி கரனா அல்லது பனாரஸ் கரனா. சோ இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா ஜானகி பிரசாத். வாரணாசி பனாரஸோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானகி பிரசாத். அண்ட் நோட்டபிள் எக்ஸ்போனன்ட்ஸ் சீதாரா தேவி, கோபி கிருஷ்ணா, பண்டிட் சுந்தர் பிரசாத். இவங்க தான் முக்கியமான எக்ஸ்போனன்ட்ஸ்.
அடுத்து 4வது ராய்கர் கரானா. ராய்கர் கரானா இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா சக்கரதார் சிங். ராய் ராஜா இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க ஜிக்கு பானுஜின்னு பார்த்தோம், ஜெய்ப்பூர் ஜி பானுஜி அப்படிங்கிறது வரும். ராய்க்கு ராஜா நோட் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கலாம். ராஜா சக்கரதார் சிங். ஓகே, ராஜா சக்கரதார் சிங். இதோட நோட்டபிள் எக்ஸ்போனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா கார்த்திக் ராம், பண்டிட் சந்திரசேகர். ஓகேவா, பண்டிட் சந்திரசேகர். ஓகே, சோ அவ்வளவுதான், நம்ம நாளும் பார்த்துட்டோம். லக்னோக்கு ஃபவுண்டர் யாரு, ஈஸ்வரி பிரசாத். ஜெய்ப்பூருக்கு பானுஜி. பனாரஸ்க்கு யாரு, ஜானகி பிரசாத். ராய்கருக்கு ராஜா சக்கரதார் சிங். ராஜா சக்கரதார் சிங். அண்ட் மத்த எக்ஸ்போனன்ட்ஸும் பாத்துக்கோங்க. மெயினா ஹையஸ்டா வந்து உங்களுக்கு ஃபவுண்டர் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபவுண்டர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது போக ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல யாரு வந்துட்டு ஜெய்ப்பூர் கரானா இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, கட்டாயம் இதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா, இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கேட்பாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அதுல கிராண்ட் ஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். கிராண்ட் ஸ்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி. டென்னிஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய போட்டியை வந்து இந்த கிராண்ட் ஸ்லாம் தான் சொல்லுவோம். சோ அதுல 4 வருஷத்துக்கு 4 நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓபன், செகண்ட் பிரெஞ்சு, தேர்ட் விம்பிள்டன். விம்பிள்டன் வந்து இப்போ லாஸ்ட் வீக் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான், 2-3 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சிருக்கும். சரியா, விம்பிள்டன். அதுக்கப்புறம் யூஎஸ் ஓபன். ஓகே, இதுல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓபன். ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆஸ்திரேலியன் ஓபன் தான் வருஷத்துக்கு ஸ்டார்டிங்ல ஜான் மந்த் வரும். அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஓபன் வந்துட்டு மே லாஸ்ட். ஓகே, விம்பிள்டன் ஓபன் வந்து ஜூன் லாஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, மே லாஸ்ட்ல பிரெஞ்சு ஓபன், ஜூன் லாஸ்ட்ல விம்பிள்டன் ஓபன். இப்போ ஜூலைல தானே 10-15 தேதி தான் முடிஞ்சிருக்கும், இப்பதான் முடிஞ்சது. சோ அப்போ விம்பிள்டன் வந்து ஜூன் லாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி யூஎஸ் ஓபன் வந்து ஆகஸ்ட்ல தான். ஓகே, வருஷத்துக்கு லாஸ்டா வரக்கூடிய கிராண்ட் ஸ்லாம் வந்துட்டு ஆகஸ்ட். அது கொஞ்சம் முன்ன பின்ன 1 மந்த் பின்ன வேணா போலாம். ஆகஸ்ட் டு செப்டம்பர், ஜூன் டு ஜூலை, மே டு ஜூன். ஓகே, இங்க மிட் ஜான்லயே முடிஞ்சிடும். ஓகேவா. அண்ட் இந்த ஆஸ்திரேலியன் ஓபன் வந்து எந்த கோர்ட்ல விளையாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர்ட். பிரெஞ்சு ஓபன் வந்துட்டு கிளே. நான் எஃப்சி ஞாபகம் வச்சிருப்பேன், எனக்கு மறக்காது. பிரெஞ்சு ஓபன் அப்படிங்கிறது கிளே கோர்ட்ல நடக்கும். அண்ட் பிரெஞ்சு ஓபனோட இன்னொரு பேர் வந்து ரோலன் கேரோஸ். ஓகேவா. அடுத்து விம்பிள்டன் அப்படின்னாலே கிராஸ் கோர்ட். ஓகேவா. சோ இது வந்து யூகேல நடக்கும். பிரெஞ்சுனா அப்போ பிரான்ஸ்ல நடக்கும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆஸ்திரேலியா நடக்கும். அப்போ விம்பிள்டன் எங்க நடக்கும்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. யூகே, லண்டன்ல நடக்கும். ஓகேவா. இங்கிலாந்துல நடக்கும். ஓகே, இங்கிலாந்து கண்ட்ரில நடக்கும். அடுத்து இது விம்பிள்டன் அப்படிங்கிறது என்ன, கிராஸ் கோர்ட் அப்படிங்கறது ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு, கிராஸ் கோர்ட். ஓகே, அடுத்து யூஎஸ் ஓபன் வந்து ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். யூஎஸும் ஆஸ்திரேலியாவும் ஹார்ட் கோர்ட். யூஎஸ் இங்கே யூஎஸ் இருக்கு, இங்கே யூஎஸ் இருக்கு. அது எங்க ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். விம்பிள்டன் கிராஸ் கோர்ட்ல. பிரெஞ்சு கிளே. பிரெஞ்சும் இந்த விம்பிள்டனும் கொஞ்சம் வித்தியாசமா. பிரெஞ்சுங்கிறது கிளே கோர்ட்ல நடக்கும், விம்பிள்டன்ங்கிறது கிராஸ் கோர்ட்ல நடக்கும். ஓகே, அதோட மந்த்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது கட்டாயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த வருஷம் மூணு ஓபன் முடிஞ்சிருக்கு. பிரெஞ்சு, ஆஸ்திரேலியன், விம்பிள்டன், இது 3 முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஜூலை தான் வந்திருக்கும். அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் போகும்போது தான் அப்பதான் அந்த 4ஆவதா இருக்கக்கூடிய யூஎஸ் ஓபன் முடிஞ்சிருக்கும். அப்ப இந்த இதுல வின் பண்ண மென்னும் உமனும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மிஞ்சி போனா நிறைய ரேரா உங்களுக்கு ரன்னர் அப்போ கேட்கலாம். ஓகேவா. ஃபைனல்ல யார் போட்டி போட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். சோ பாக்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் மென்ஸ் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் வின்னர்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓபன்ல யார் வின் பண்ணிருப்பா, ஜன்னிக் சின்னர். பிரெஞ்சு ஓபன்ல கார்லஸ் அல்கரஸ். விம்பிள்டன்ல கார்லஸ் அல்கரஸ். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா. பிரெஞ்சுலயும் விம்பிள்டன்லயும் யார் தான் வின் பண்ணிருப்பாங்க, கார்லஸ் அல்கரஸ் தான் வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் ஓபன்ல மட்டும் ஜன்னிக் சின்னர் வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. ஜன்னிக் சின்னர். ஓகே, ஆஸ்திரேலியன் ஓபன். அண்ட் அவங்க கூட விளையாண்ட போட்டியிட்ட ரன்னர் அப் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேனியல் மெட்வெடேவ், அடுத்து அலெக்சாண்டர் ஜெரீவ், நோவக் ஜோக்கோவிச். ஓகேவா, ஜோக்கோவிச். ஆனா இதுல மஸ்ட் தெரிஞ்சுக்கிறது வின்னர் தான் ஹையஸ்ட், ஹை சான்ஸ் இருக்கு, ஹை வெயிட்டேஜ் உள்ளது. அடுத்து உமன்ஸ்ல பாக்கலாமா. உமன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓபன்ல அரேனா சபலங்கா. ஓகே, அரேனா சபலங்கா. பிரெஞ்சு ஓபன்ல ஈகா ஸ்விட்டிக். விம்பிள்டன்ல பார்போரா பி கிரெஜிகோவா அப்படின்னு சொல்லுவாங்க. பி கிரெஜிகோவா அவங்க பேரு. சரியா, பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் பாத்துக்கோங்க, கிரெஜிகோவா. இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கணும். பி கிரெஜிகோவா. ஓகேவா, பி கிரெஜிகோவா. ஈகா ஸ்விட்டிக் முன்னாடி வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் ஈகா ஸ்விட்டிக் வந்து வாங்கியிருப்பாங்க. அரேனா சபலங்காவும் லாஸ்ட் இயர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. இந்த வருஷம் புதுசா இருக்கிறது இந்த பார்போரா கிரெஜிகோவா, இவங்கதான். ஓகேவா. 2023 டைட்டில் வின்னர்ஸும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா. இன்னைக்கு இதுல வந்து நான் 24 தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதே மாதிரி ரன்னர் அப் பாத்தீங்கன்னா கின்வென் செங், ஜாஸ்மின் பலோனி. இது 2க்கும் சேம் ரன்னர் அப். ஓகே, சோ அவ்வளவுதான்.
அப்போ ஒரே ஒரு தடவை சொல்லிட்டேன். ஆஸ்திரேலியன் ஓபன் மென்ஸ் வின்னர் யாரு? ஜானிக் சின்னர். பிரெஞ்சு ஓபன் பிரெஞ்சு ஓபனோ விம்பிள்டனோ கார்லஸ் அல்கரஸ். ஆஸ்திரேலியன் ஓபன் வந்து அரேனா சபலங்கா. பிரெஞ்சு ஓபன் வந்துட்டு யாரு? ஈகா ஸ்விட்டிக். அண்ட் விம்பிள்டன் யாரு? பி கிரெஜிகோவா. பார்போரா கிரெஜிகோவா அவங்கதான். சோ எவ்வளவு டைம் எடுத்திருக்கு? 10 நிமிஷம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுனால 10 நிமிஷம் எடுத்துச்சு. நாளையில இருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் சிஏ ரிலேட்டடான டாபிக்கை நான் வந்து டெய்லி ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 நிமிஷம் கண்டிப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100% இது வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின்ஸா நான் தேடி அதோட கண்டென்ட்டா கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 500 வியூஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ஒரு மினிமம் ஒரு 50 லைக்ஸா வேணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமா ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். பட் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம முடிக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே பயிற்சி யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. பை.